படத்தை தவிர வேற எதையும் போட மாட்டாங்க. இந்த கிழவனும் நாள் முழுக்க கேம் விளையாடிட்டு கண்டுக்க கூட மாட்டான். பேச்சு துணைக்க கூட ஆள் இல்லை. யாரு இந்தம்மா? ஏய் நீ வா வா, உட்காரு கொஞ்ச நேரம். என்னம்மா வேணும் உனக்கு? இப்பயும் பல்ல காமிக்கிற? உட்காரு. இது உட்காந்து பேசலாமா? நல்லாதான் இருக்கு இந்த புடவை. உனக்கு எங்க வாங்கின? எப்படிமா செத்த? சூசைட் பண்ணேன். இங்க பாருமா, இப்போ செத்து இருக்கியோ உயிரோட இருக்கியோ, இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா கொண்டாடணும். புரிஞ்சுதா? உனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல தோணுதா? ஆயா நல்லா பிரியாணி செய்வேன், உட்கார செஞ்சு எடுத்துருவேன். எனக்கு கொஞ்சம் கூடமான வேலை செஞ்சேன்னா நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே. 20 minutes later. மாமா, கொஞ்சம் தக்காளி மட்டும் கட் பண்ணி தாங்க. அப்படின்னு 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி தாம்மா. சமைச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் அந்த வீட்டை பெருக்கிடுமா. ஆமா, உனக்கு தான் அந்த பறக்கிற சக்தி இருக்குல்ல, கொஞ்சம் மாடியில் துணி காய வச்சிருக்கேன், அது கொஞ்சம் எடுத்து வச்சிருமா. கொஞ்சம் அது தம் போட்டுருமா, பிரியாணிக்கு மறக்காம. துணி மடிச்சு வச்சிருமா, பாத்திரத்தை தேய்ச்சிருமா. இந்த ஆளு பாத்ரூம் போயிட்டு தண்ணி விடாம வந்துடுவான். கொஞ்சம் இந்த பாத்ரூம் மட்டும் கழுவிடு. அச்சோ, பச்சடிக்கு வெங்காயம் இல்லை, கொஞ்சம் கடுப்பி வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு கண்ணு. எங்க காணாம போயிட்டா? மோகினி போயிட்டாலோ? பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது யாரு கொடுக்குறது? இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. தேட வேண்டாம்னு எழுதியிருக்கா. ஆசாசியாக பிரியாணி கேட்டு ஏதாச்சும் வேலை வந்திருக்கும்.